இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மின்றும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. அம்மா சாவித்ரி, உன் சாக்கிலியாவது அவங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அன்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். நீங்க வாயை திறந்து சொல்லலைனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு புரியுது. இவ எங்க அர்ஜுன மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுக்காக விரதம் இருக்கிறாளோ என்னமோன்றது தானே உங்க பயம்? ஐயோ இல்லையே, நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன்? இந்த மாதிரியான கேள்விகளும் ஆர்வங்களும் சகஜம்தான். உனக்குள்ள இருக்கிற சக்தி சொரூபி எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை உனக்கு இருக்குல்ல ருத்ரா? நிச்சயமா குருவே. நானே சொல்றேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எச்சு முழுங்கினாலும் விரதம் கேட்டுரும்னு நீங்க கேள்விப்படலையா? இவ்வளவு நேரம் ஒழுங்கா விரதம் இருந்துட்டு விரதம் முடிகிற நேரத்துல நான் இதை சாப்பிட்டேன்னா என்னோட விரதம் பாழாயிடாதா? வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, ரவா லட்டுலாம் சாப்பாடு கணக்குல வராதுங்க. இது ஸ்பெஷல் ஐட்டம், இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பசிலாம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சம்பிரதாயத்தை மீறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, சம்பிரதாயத்தை தூக்கி போடுங்க. கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. சாப்பிடுங்க. எனக்கு வேண்டானா வேண்டாம். இப்ப என்ன, நீங்களே சாப்பிடுறீங்களா இல்ல நானே ஊட்டி விட்டுருவா? உஷ்ஷூ. சொன்னா கேளுங்க அர்ஜுன், வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன்ல, வேண்டாம். 24 ரவா லட்டு செஞ்சு வச்சிருந்தேங்க. கணக்குல ஒன்னே ஒண்ணு மட்டும் குறையுது. காணமே நினைச்ச பார்த்தா இங்க இருக்கு. மாப்பிள்ளை கையில வச்சிருக்காரு. அது வந்து அத்தை, அது அமிர்தா. ரவா லட்டு கேசரி கலர்ல இருக்குன்னு சொன்னாங்க. நான் கிடையாது, வெள்ளையா இருக்கும்னு பெட்டு கட்டினேன். அதனால்தான் ஆதரத்தை காட்ட கொண்டு வந்தேன். சாப்பிட இல்ல. நீ கதையெல்லாம் கட்ட வேண்டாம்ப்பா. நீங்க பேசுனது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். மொத்தத்துல எங்க அமிர்தா மேல நீங்க காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தானே அந்த காலத்துல பெரியவங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் அதிகமாகறதுக்காக. சரி சரி, இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம். பூஜை முடிஞ்ச உடனே சாப்பிட்டுடலாம். 2 பேரும் கீழே வாங்க. வாமா. சரியா ராத்திரி 10 மணிக்கு அர்ஜுன் முகத்தை நான் தான் முதல்ல பார்க்கணும். மயூரி, இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்ட நீ? அதுவும் யாருக்கும் தெரியாம ரகசியமா போற? ரகசியமாவா? இல்லையா அத்தை. அப்புறம் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மயூரி, உண்மையை சொல்லு, இங்க என்ன நடக்குது? அது மயூரி, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? போகலையா? அவளை நீங்க எங்க அனுப்புறீங்க அத்தை? அது நம்ம ஐயப்பன் இருக்காருல்ல, அந்த கோயம்புத்தூர்காரரா? அவர்தான். அவங்க வீட்டுல இன்னைக்கு விரதத்துக்கு கன்னிகா பூஜை நடத்தணும், மயூரி அனுப்புங்கன்னு சொன்னாரு. கூட என்னையும் வர சொன்னாரு. நான் போனா நல்லா இருக்குமா சொல்லு? அதனாலதான் மயூரியை மட்டும் போயிட்டு வாமான்னு சொன்னேன். என்ன மயூரி இவ்வளவு லேட் ஆச்சு? சீக்கிரம் போ, அவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்கல்ல. கிளம்பு போ. ஓ அப்படியா? ஏன் மயூரி, இது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ? சரி, போயிட்டு வா. நீ விரும்பின புருஷனே கிடைப்பான். மயூரி, நல்ல காரியத்துக்கு போறேம்மா. போற காரியம் நல்லபடியா நடக்கணும். போயிட்டு வாமா. சரிங்க பாட்டி, வரட்டுமா அத்தை? ருத்ரா, இப்ப நேரம் நெருங்கியாச்சு.
என்கிட்ட இருக்கிற சக்திகள் உன்கிட்ட வர்றதுக்கு நேரம் நெருங்கியாச்சு. நீ தயாரா தானே இருக்க? ஆமா குருவே. இன்னும் ஒரு சில நொடிகள்ல நீ ஒரு மகா சக்தி வாய்ந்தவனா மாறப் போற. உனக்கு கிடைக்க போற சக்திகளை எல்லாம் இந்த உலக நன்மைக்காக நீ பயன்படுத்தணும். தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக பயன்படணும். பரிபூர்ணமா அந்த பரமேஸ்வரனுக்கு உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த மகா சக்திகளை நீ அடையிறதுக்கு தயாராயிரு ருத்ரா. குருவே, சக்திகள் எல்லாம் எனக்கு வர வரைக்கும் ஒரு பொம்மை மாதிரி நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுவேன். அதுக்குன்னு அது என் சுயரூபம் ஆயிடாத. உங்க சக்திகள் எல்லாம் எப்ப எனக்குள்ள வந்து சேரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் குருவே. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இந்த சக்திகள் உனக்கு ஒரு மறுபிறப்ப கொடுக்க போகுது ருத்ரா. இதையெல்லாம் நீ சரியா பயன்படுத்திக்கணும். சக்திகளை அடைஞ்சதும் நான் செய்ய போற காரியம் உங்களை கொல்றதுதான் குருவே. நீங்க எப்பேற்பட்ட சக்திசாலின்னு எனக்கு தெரியும். அதனால உங்களை எதிர்க்கிற பைத்தியக்காரத்தனத்தை நான் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு உங்க சக்திகள் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல உங்க கதையை தான் நான் முடிப்பேன். இல்லைனா நீங்க என்னை விட ஒரு சக்திசாலியை உருவாக்க மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அது நடக்க கூடாது. எனக்குள்ள சக்தி வந்த அடுத்த நிமிஷமே நீங்க இருக்க கூடாது. நீங்க சாகிறது உறுதி. சதா சவித்ரமண்டல மத்யவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவ புர்த்ருத. மாமா, இந்த பூஜை எல்லாரும் பண்ணுவாங்களா? எங்க வீட்லயும் அம்மா சித்தி எல்லாம் செய்வாங்க. நான் பெருசா கவனிச்சது இல்ல. ஆமா அர்ஜுன், குடும்பத்துல வழக்கம் இருந்தா எல்லாரும் பண்ணுவாங்க, செய்யாம இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி காலத்துல இருந்தே இந்த விரதத்தை பண்றாங்க. அம்மா, எதுக்காக இந்த விரதத்தை பண்றாங்க? உனக்கு சத்யவான் சாவித்ரியோட கதை தெரியும்ல? சத்யவான் சாவித்ரி, அது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்ல, நான் பாத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். சினிமால வர சத்யவான் சாவித்ரி கதை இல்லப்பா. யமனோட போராடி மரணத்தையே ஜெயிச்சிட்டு வந்த கதை. மகா பதிவிரதையான சாவித்ரியோட கதை. ஆமாப்பா, சாவித்திரி ஒரு மகா பதிவிரத. அவ புருஷன் சத்தியவான் திடீர்னு அகால மரணம் அடைஞ்சிருவான். புருஷனோட உயிர் எடுத்துட்டு போக வந்த யமன் முன்னாடி நின்னுக்கிட்டு யமனோட மனசையே மாத்தி அவளோட புருஷனுக்கு தீர்காயில வாங்கிப்பா. வாவ், இப்படிலாம் கூட இருப்பாங்களா மாமா? எனக்கு தெரியாம போச்சே. அம்மா, இந்த விரத பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? நாள் பூரா விரதம் இருக்கணும் அமிர்தா. அப்புறம் சாயந்தரம் சாவித்திரி பூஜை பண்ணணும். அங்க பார், அங்க இருக்கிற கலசத்துக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கிட்ட போய் ஆலமரத்துக்கு கங்கணம் கட்டி விசேஷ பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் புருஷனுக்கு பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கணும். அவ்வளவுதான். ஆலமரமா? இப்ப அதெங்க தேடிட்டு போறது? அதனாலதான் அங்க பாருங்க அர்ஜுன், ஒரு ஆலமரத்தோட கிளைய இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். அமிர்தா, முதல்ல நீ சாவித்திரிக்கு பூஜை பண்ணு. அதுக்கப்புறம் ஆலமர கிளைக்கு கங்கணம் கட்டி பூஜைய ஆரம்பிக்கலாம். அம்மா, நீங்களே ஆரம்பிங்க. श्रीमान सदा विजय वर्धन शांति कुरु गदा पाणे नारायण नमोस्तुते त्रैलोक्य पूजित श्रीमान सदा विजय वर्धन शांति कुरु गदा पाणे नारायण नमोस्तुते. அமிர்தாவை பார்க்கும்போது அவ இப்பதான் முதல் முறையா பூஜை பண்ற மாதிரி இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அட என்னம்மா இப்படி கேக்குற? நம்ம அமிர்தாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமா?
போன ஜென்மத்துல அவர் எனக்கு சித்தப்பா பிள்ளையா பிறந்திருந்தாரு. இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது நீங்களும் என் கூட வாங்க, கூட்டுக்கிட்டு போறேன். ஐயோ, உங்க ஊர் சகவாசமே வேண்டாமா? அங்கிள், நீங்க சில நேரத்துல விசித்திரமா பேசினாலும் காமெடியா தான் இருக்கு. சரி சரி, பேசினது போதும். பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப பாத பூஜை பண்றதுக்கான நேரம். அமிர்தா, அர்ஜுனுக்கு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நானா? என்ன பாத பூஜையா? இல்ல, இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன். இதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது அர்ஜுன். இதெல்லாம் சம்பிரதாயம், செஞ்சே தீரணும், அவ்வளவுதான். ஆமா அர்ஜுன். जगज्जालपालं गजकण्ठमालं शरच्चन्द्रबालं महादैत्यकालं नभोनीलकायं दुरावारमायं सुपद्मासहायं भजेऽहं सदाम्बोदिवासं गलत्पुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं गदाचक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चारुवक्त्रं भजेऽहं रमाकण्ठहारं श्रुतिव्रातसारं जलान्तर्विहारं धराभारहारं चिदानन्दरूपं मनोव्यस्वरूपं धृतानेकरूपं भजेऽहं जराजन्महीनं परानन्दपीनं समाधानलीनं सदैवानदीनं जगज्जन्महेतुं सुरानीकहेतुं त्रिलोकैकसेतुं भजेऽहं ருத்ரா, எழுந்திரு ருத்ரா. ஏன் கூட வா. எங்க குருவே? ருத்ரா, இதுவரைக்கும் பக்தியோட நம்பிக்கையோட நீ பூஜை பண்ணி நியம நிஷ்டையோட விரதம் இருந்து தவம் பண்ண. உன்னுடைய இந்த பக்தியை பார்த்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீ இப்போ என்னுடைய எல்லா சக்திகளையும் அடையக்கூடிய தகுதியானவன்னு என் மனசு திருப்தி அடைஞ்சிருக்கு. குருவே, சக்திகளை அடையறதுக்கு நான் எப்பேற்பட்ட நாடகம் ஆடுறதுக்கும் தயார். இத்தனை நாளா எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா அது இப்ப எனக்கு ரொம்ப சுலபமா கிடைக்க போகுதுன்னா சின்னதா நாடகம் ஆடுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அநியாயங்களை அடியோடு ஒழிச்சு கட்டணும். அதுக்காக உனக்கு ஒரு புது பிறவியை கொடுக்க வேண்டியது அவசியம் ருத்ரா. எனக்கு மறுபிறவி கிடைச்ச அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இந்த பிறவி முடிஞ்சிடும். இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லா வாழணும்னா இன்னொருத்தர் செத்துதான் ஆகணும் குருவே. அதுதான் இயற்கையோட நியதி. இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் எதிராக நின்னுக்கிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது ருத்ரா. அதனால நீ தர்மத்தோட வழியில நடந்து தர்மத்தை காப்பாத்தியே தீரணும். தர்மம் நியாயங்கிறது அவங்கவுங்க சுயநலத்தை பொறுத்துதான் இருக்கு குருவே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது தர்மம் இது அதர்மம்னு யாராலையும் நிச்சயமா சொல்லவே முடியாது குருவே. எனக்கு எல்லாத்தையும் விட என் சுயநலம் தான் பெருசு. அதுதான் என்னுடைய தர்மம். அந்த தர்மத்தை நிலநாட்டணும்னா நீங்க செத்தே ஆகணும். இப்போ உங்களை சாகடிக்கிறதா என்னுடைய தர்மம். வா ருத்ரா,
இப்ப நாம போக வேண்டிய இடம் வேற ஒண்ணு. என்ன இது? வீட்டு கதவு சாத்தி இருக்கே. இப்ப எப்படி நான் வீட்டுக்குள்ள போறது? அர்ஜுன் இந்த நேரத்துல எங்க இருப்பான்? நான் எப்படியாவது யார் கண்ணிலையும் படாம சீக்கிரமா என் அர்ஜுனை பார்த்துட்டு இங்க இருந்து எப்படியாவது போயிடணும். மாட்டிக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். நிச்சயமா அர்ஜுனும் அமிர்தாவும் நிலாவை பார்க்கறதுக்கு டெரஸ்க்கு வந்தே தீருவாங்க. அவங்க 2 பேரும் மொட்டை மாடி போறதுக்கு முன்னாடி நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். அந்த அமிர்தா என் அர்ஜுன் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல அர்ஜுன் முகத்தை பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சாவித்திரி பௌர்ணமி விரதத்துல அர்ஜுனை எனக்கு சொந்தமாக்கிக்கிற பிள்ளையார் சுழிய போட்டே தீருவேன். அது எப்படி அந்த அமிர்தா எனக்கு முன்னாடி அர்ஜுன் முகத்தை பார்க்கறான்னு நானும் பார்க்கறேன். அர்ஜுன், நான் உன்னை பார்க்க வரேன்டா. உனக்காகவே வரேன். மொத்தத்துல இன்னைக்கு ஒரு நாளாவது நாம எல்லாரும் ஒரு நாள் அரசன் ஆயிட்டோம். எப்படி வேணும்னாலும் ராஜ்யம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா சித்தப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பாத பூஜை பண்ணுவாங்க. எப்படியும் வருஷம் பூரா நம்மள பெண்டு நிமித்துவாங்கல்ல. என்னங்க நீங்க பெண்டு நிமித்துவாங்கன்னு சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல அத்தை, அவனுங்களுக்குன்னு சுகதுக்கங்கள்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்களும் இவங்க கூட்டத்துல சேர்ந்துட்டீங்களா? சரியா போச்சு. இந்தாங்க பிரசாதம். அத்தை, காலையில இருந்து எல்லாரும் விரதம் இருக்கீங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பாவம், நீங்களும் டயர்டா இருப்பீங்கல்ல. அர்ஜுன், இன்னும் முடியலப்பா. பண்டிகையோட முக்கியமான விஷயம் இன்னும் இருக்குப்பா. அப்படி என்ன முக்கியமான விஷயங்க அது? விரதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பௌர்ணமி வெளிச்சத்துல பொண்டாட்டி புருஷ முகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறமா புருஷன் தன் கையால பொண்டாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். அப்போதான் இந்த விரதம் முடியும் மாப்ள. ஓ, அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நிலா சீஃப் கெஸ்டா? வாவ், மூன்லைட் டின்னர் கான்செப்ட். நம்ம பண்டிகைகள்லாம் எந்த அளவுக்கு ரொமான்டிக்கா இருக்குல்ல அத்தை? வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல, என்னவா இருக்கும்? நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. ஐயோ, என்ன இது? தொட்டி விழுந்து கிடக்குது. இத்தனை நாள்ல
இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. யாராவது இந்த பக்கம் வந்திருப்பாங்களா? அம்மாவுக்கு வேற ரொம்ப பிடிச்ச செடியாச்சே. என்ன அமிர்தா, என்னாச்சு? பாருங்க, யாரோ இத உடைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரோ வந்திருப்பாங்களோன்னு தோணுது. இல்ல அமிர்தா, இந்த நேரத்துல யார் வர போறாங்க? மோஸ்ட்லி உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பூனை வருமே, கருப்பா, அதோட வேலையா தான் இருக்கணும். இல்ல, இது விழுந்திருக்கிறத பார்க்கும்போது இது பூனை செஞ்ச வேலை மாதிரி தெரியல, மனுஷங்க செஞ்ச வேலை மாதிரி தெரியுது.